பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகளை மே 13, 2025 அன்று கோவையில் உள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்திற்கு போலீசார் அழைத்து வருகின்றனர். 6 ஆண்டுகளுக்கு முன்பு 2016 மற்றும் 2018க்கு இடையில் இளம் பெண்கள் மற்றும் பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்தல், வீடியோ எடுத்தல் மற்றும் மிரட்டல் செய்ததற்காக பொள்ளாச்சியைச் சேர்ந்த 9 ஆண்கள் கைது செய்யப்பட்டனர். 2019ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டதிலிருந்து சிறையில் இருக்கும் 9 ஆண்கள் மீதும் குற்றவியல் சதி, பாலியல் துன்புறுத்தல், கற்பழிப்பு, கூட்டு பலாத்காரம் மற்றும் ஒரே பெண்ணை மீண்டும் மீண்டும் பலாத்காரம் செய்தல் உள்ளிட்ட பல குற்றங்களுக்காக வழக்கு தொடரப்பட்டுள்ளது. மே 13, 2025 அன்று கோயம்புத்தூரில் உள்ள மகிளா நீதிமன்றம் 9 குற்றவாளிகளையும் குற்றவாளிகள் என்று கண்டறிந்து அவர்களின் மீதமுள்ள இயற்கையான வாழ்க்கைக்கு ஆயுள் தண்டனை விதித்தது. பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான 8 பேருக்கு மொத்தம் 85 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் நீதிமன்றம் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டது.